ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரவை இட்லி செய்கிறாங்க. அம்மா ரவை மாவில் தயிர் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு என்னென்ன போட போகிறாங்க வாங்க பார்க்கலாம். கேரட்டு, இஞ்சி, முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுக்கு பிரிஞ்சி சாதம் கிளறாங்க. இதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைக்கீரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செய்யும் போது வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மதியம் லஞ்சுக்கு பிரிஞ்சி ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மாதிரி குக்கரில் நெய் ஊற்றியாச்சு, பட்டை, லவங்க, இலை எல்லாம் போட்டாச்சு. போட்டு கொஞ்ச நேரம் வதக்க விடணும். அப்படியே வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்காங்க. இப்போ வெங்காயம் மேலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்ருக்காங்க. 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, வெங்காயம் எல்லாமே உள்ளே போட்டாச்சு, வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை கூட வந்து 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் 1 கப்பு தயிர் ஊற்றிருக்காங்க. தயிர் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து ரவா இட்லி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ இட்லி தட்டில் ஒரு இதாக போட்டுட்ருக்காங்க. இட்லிக்கு முன்னாலே வச்சாச்சு. நம்மளோட வெந்து வர தான் பாக்கி ஃப்ரெண்ட்ஸ். ரவா இட்லிக்கு வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அதுக்கான தேவையான பொருட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே முதல்ல லஞ்சும் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து ரவா இட்லி ரெடி பண்ணிடுறாங்க. ரவா இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு பிரிஞ்சி ரைஸும் ரெடி பண்ணியாச்சு. பிரிஞ்சி ரைஸ் தொட்டுக்க என்ன பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சுருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.